பழனி என்றாலே நம் நினைவுக்கு வருவது அறுபடை வீடுகளில் ஒன்றான முருகப்பெருமானின் ஆலயம் மட்டும்தாங்க. ஆனால் தற்போது அந்த வரிசையில் இந்த கணக்கம்பட்டி சித்தர் இந்த ஜீவசமாதியை பார்க்கவும் மக்கள் படையெடுத்த வண்ணம் இருக்கிறாங்க. யார் அந்த கணக்கம்பட்டி சித்தர்? வாங்க அவரை பற்றிய முழு வாழ்க்கை வரலாறை பார்க்கலாங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரவி வித் ராம். நான் உங்கள் ரவிச்சந்திரன். இப்போ தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடனே வந்து சேருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கணக்கன்பட்டி சித்தர். இவரோட இயற்பெயர் காளிமுத்து என்ற பழனிசாமிங்க. பழனியிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்த இந்த கணக்கன்பட்டி ஊரில் தான் வசித்து வந்திருக்கிறாருங்க. சுமார் 10 வருடங்களுக்கு முன்பு இங்கு ஒரு அழுக்கு துணியோட எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்தி வந்ததாகவும் இங்கு சொல்கிறாங்க. பொது வாழ்வில் நாட்டம் கொண்ட இவர் எந்த நேரமும் முருகப்பெருமானுடைய பெருமைகளை கூறும் கதைகளையே அனைத்து மக்களிடமும் சொல்லி வந்திருக்கிறாருங்க. பச்சை நிறம் கொண்ட உடைகளை மட்டுமே விரித்து அதில் தூங்கும் பழக்கம் உடையவருங்க. மேலும் அவருடைய கையில் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் அழுக்கு மூட்டையே இருந்ததுனால இவரை அழுக்கு மூட்டை சாமி அப்படின்னும் சொல்லி வந்திருக்கிறாருங்க. அதுபோக இவரை பைத்தியம் அப்படின்னு சொல்லியும் சில பேர் கல் எடுத்து அடித்த சம்பவமும் நிறையா நிகழ்ந்திருக்குங்க. ஆரம்பத்தில் இந்த சித்தரை பார்க்குறதுக்கு ஒரு சில பக்தர்கள் மட்டுமே வந்து போயிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறவே அவரோட புகழ் பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் பரவ தொடங்கி தற்போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50,000த்திற்கு மேலே பக்தர்கள் தரிசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சித்தரின் ஆலயமாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கணக்கன்பட்டி சர்க்குரு பழனிசாமி சுவாமிகள் இவர் பார்த்திங்கன்னா 2014ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி தான் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாங்க. இவரோட ஆலயத்துக்கு வர்ற அனைத்து மக்களுடைய எண்ணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போய் நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். இந்த ஒரு நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு தாங்க தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இவரை வழிபட்டுட்டு போகிறாங்க. இங்கே வர்ற பக்தர்கள்ட்ட ஐயாவோட மகிமைகளை பற்றி நம்ம கேட்குறப்ப அவர்களோட பதில் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த கணக்கன்பட்டி பழனிசாமி சுவாமிகள் இவர் பார்த்திங்கன்னா இந்த கலியுகத்துக்கு நன்மை செய்யும் பொருட்டு அவதாரம் எடுத்து வந்த அவதார புருஷர் அப்படின்னும், சகல தெய்வ தேவதைகள் செடி புல் பூண்டு இவை எல்லாமே இவருக்குள் அடக்கம். இதை உங்களுக்கு சொன்னால் புரியாது, அதை உணர்ந்து பார்த்தா தாங்க புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக இப்படி இந்த தினமும் வர்ற இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இவரை நாடி வர்றாங்கன்னா இது பார்த்திங்கன்னா யுக யுகத்துக்குமான ஜென்மாந்திர தொடர்பு அப்படின்னும் நம்பப்படுதுங்க. அதுபோக இந்த கணக்கன்பட்டிக்கு நினச்ச உடனே வர முடியாதுங்க. ஐயா நினச்சாதான் உங்களால் இங்கே வர முடியும்னு சொல்கிறாங்க. இங்கே வர்ற பக்தர்கள் யாரும் பசியோடு போகக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் வருஷத்தில் 365 நாளும் காலையில் 7 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்குமே இங்கே அன்னதானம் நடைபெறுதுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. நம்ம ரவி வித் ராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க.